Daily. Taste the Daily. தமிழ்வேந்தன் இப்போ என்னன்னா மூதாட்டிகளை டார்கெட் பண்ணுறதும் பெரியவங்களை டார்கெட் பண்ணுறதும் தனியாக இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி கொள்றதுமான செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலுமே தமிழ்நாடு பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இல்லை வயசானவங்க இருக்கிறதுக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. ஏன் அரசு இதையெல்லாம் கண்டுக்காமல் இருக்காங்க? அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் நடந்த பல்லடங்கொலையிலே 5.5 மாதம் அக்யூஸ்டை பிடிக்க முடியாமல் போலீஸ் திணறி தனிப்பட அங்கே போய் இங்கே போய் வடநாடு போய் அங்கே இங்கே போய் கடைசியாக தூக்குனாங்க. போலீஸ் திணறி கண்டுபிடிச்சாங்க. அது மறுக்கவில்லையே. ஐயாவே போலீஸ் ஏசியாக இருந்து ரிட்டையர் ஆனார். அவருக்கு தெரியாத விஷயமா? அரபு நாடுகளை தண்டனை கொடுக்கணும். அது மன்னராட்சி, இது டெமோக்ரஸி நாடு. ஐயா சொல்கிற மாதிரி உடனே கழுத்து அறுக்க முடியாது. எல்லாம் பிடிச்சி விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து தான் செய்ய முடியும். போலீஸோட உழைப்பு நீங்க ரொம்ப தமிழ் ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தவா? ஏன்னா அதைத்தான் சொன்னேன். சில வாரங்களுக்கு முன்னாடி தொடர் செயின் பறிப்பு வித்தின் 3 hours 2 hours 3 hoursக்குள்ள 7-8 செயின் பறிப்பு சம்பவம் நடக்குது. உடனடியாக அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபிளைட்ல இருந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த கும்பலை பிடிக்கிறாங்க. அதுல ஒருத்தரை இம்மீடியட்டா என்கவுண்டரே பண்ணி நம்ம கொல்றோம். அப்ப அதெல்லாம் என்ன மாதிரியான நீதி? அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். கிராமத்துக்கு நகரத்துக்கு நான் இப்ப இறந்து போனவங்களுக்கு ஆதரவாக தான் நான் நிற்கிறேன், இன்னைக்கு பேசுகிறேன். ஆனால் காவல்துறையோட சில சிரமமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிடுங்க. இங்கேருந்து நான் இப்போ இங்கேருந்து நீங்கள் மெயின் ரோடு தாஜ் ஹோட்டல் தாண்டறதுக்குள்ளே குறைச்சலாம் 50லேருந்து 100 சிசிடிவி கேமரா. உங்கள் இடத்த விட்டு வெளியே வரதுக்குள்ள 50 சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் கிராமங்கள் அது மாதிரி இல்லை. எவ்வளவுதான் போலீஸ் சொன்னாலும் சிசிடிவி வைங்கன்னு திருப்பி சொன்னாலுமே கிராமங்களில் சிசிடிவி சர்வேலன்ஸ் இல்லைங்கய்யா. முதலாவது தெரிஞ்சுங்க. என்ன சார் பண்றது? அண்ணா யூனிவர்சிட்டிலேயே சிசிடிவி இல்லாம போகுது. அது நீங்க ஆளுநர் யாருன்றதை கேளுங்க. ஆளுநர் யாருன்றது சொல்லுங்க கேட்கலாம். இப்ப நீங்க எங்க இருக்கீன்னு தெரியாது. எங்க ஊர்ல கிராமம் தான். எங்க ஊர்ல இருந்து எங்க ஸ்டேஷனுக்கு இதுல ஒரு 5 அதுல ஒரு 8 14 கிலோமீட்டர் ஸ்டேஷன் தாண்டி தான் எங்கள் ஊரில் ஸ்டேஷன் இருக்கு. இப்போ எங்கள் ஊரில் பக்கா வில்லேஜ். எங்கள் ஊர் மக்களவே ராத்திரியில் கிராமத்துக்குள்ளே போகிறதுனால இடையில ஒரு 3 கிலோமீட்டர் வீடே கிடையாது. எங்கள் ஊரில் உள்ள பிரச்சனைக்கு திடீர்னு போலீஸ் வரணும், 100 கூப்பிட்டு வரணும்னா போலீஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் தான் செய்யும். இது வில்லேஜோட நிலைமை இதுதான். நீங்கள் கிராமத்தில் குடியிருந்தீங்கன்னா தான் அதோட பிரச்சனை தெரியும். இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு. எங்கள் ஊர்கள்ல எங்கள் ஊர்கள்ல எல்லாம் ஒரு வீடு சொல்லல. எங்கள் வீடுகள் ஒரு வீடு சிசிடிவி இல்ல, அதனால தப்புகள் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லுங்க. அது நியாயமா? சொல்லுங்க பாப்போம். போலீஸ் பிடிக்கிறதுல ஏன் தாமதம் வேற ஏற்படுது? இல்ல போலீஸ் என்ன பிடிக்க கூடாதுன்னு கண்ண மூடிட்டு அந்த டெக்னாலஜி எல்லாம் எதுவுமே இல்லையா சார்? நெறியாளரே ஒரு நிமிஷம் இருக்கு. உங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நான் பிளேம் பண்ணி சொல்லலை. பேங்க் ராபரி நடந்தது எங்கன்னா OMR ரோட்ல. முதல் நாள் அடிக்கிறான் காலையில் வெறும் ஏர்கன்னை வச்சு, அடுத்த நாள் அடிக்கிறான். 3ஆவது நாள் தாம்பரம் கேம்ப் ரோட்ல வச்சு என்கவுண்டர் பண்ணீங்க. யாரையும் விசாரிக்கலாம். இல்லை ஒரு ரூம்ல வச்சு அடிச்சிங்க. அதே தான் கண்டுபிடிக்காம இல்லையே தமிழ்நாடு போலீஸ். பிடிச்சிக்கிட்டு தான் இப்போ அஃபென்ஸ் நடந்திருக்கு. குற்றவாளிகளை தமிழ்வேந்தன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னும் ஒரு மாசம் கூட முழுசா ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சிவகிரி இன்சிடென்ட் நடந்து அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஒரு 50லிருந்து 80 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நாமக்கல்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அப்ப ஏதோ ஒரு கும்பல் தொடர்ந்து மேற்கு மாவட்டங்களை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப அட்லீஸ்ட் நீங்க தமிழ்நாடு முழுக்க இருந்தா கூட ஓகே, எங்களுக்கு ரொம்ப பரவலா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கூட சொல்லலாம். மேற்கு மண்டலம் சுருங்கிருச்சு. தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் இதுக்குள்ளேயே தான் இது நடக்குது. அதுவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்களே ஆனாலும் கூட ஏன் பிடிக்க முடியல? மயிலாப்பூர்ல அமெரிக்காவில் 18 வருஷம் வேலை பார்த்த தாத்தா பாட்டியை கொல்றான். அவங்க வீட்டு டிரைவர் கொண்டு 24 வருஷம் அவங்க வீட்டில் பண்ண வீட்டிலே கொண்டு புதைச்சிட்டு அவங்க வீட்டு இனவாவிலே போகிறான் நேபாளத்துக்கு. போய் போலீஸ் பிடிச்சிட்டு வந்துச்சா? இல்லை இதே இந்த திமுக அரசு தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. போலீஸ் பிடிக்காம இல்லை, அவங்க மெனக்கெட்டு தான் இருக்காங்க. அது சில மாதங்கள்ல அதை கண்டுபிடிச்சாங்கல்ல. ஒரே 24 வருஷத்துல அக்யூஸ் பிடிச்சு வந்தாங்க. 24 hours அப்ப செய்ய அதே திமுகவுக்கு சிசிடிவி 4 ஆண்டு காலமாக 2021ல 22ல 23ல 24லயும் நடக்குது. அப்படிங்கும்போது 4 ஆண்டு காலமா இவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன ரீசன்? அக்யூஸ் பிடிச்சுதானே இருக்காங்க நெறியாளரே. இப்ப இதுல அக்யூஸ் மாட்டாம எப்படி அவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த சிசிடிவி பத்தி சார் சொன்னாங்க. அதாவது நிர்பயா வழக்குல மத்திய அரசு சம்பவம் நடந்த சமயத்திலேயே ஒரு ஆணையிட்டாங்க. அப்ப சிதம்பரம் உள்துறை அமைச்சர் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 900 crores கொடுத்தாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துங்கன்னு. அதை நமக்கு வந்தப்போ நம்ம சிஎம் அப்போ
மேடம் ஜெயலலிதா இருந்து இதை சிசிடிவி மட்டுமே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி 11 மாவட்டங்களுக்கு அந்த பணத்தை பிரித்து கொடுத்து சிசிடிவி மூலமா இந்த குற்றங்களை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறமும் அந்த பணம் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புகிறோம். அந்த பழைய சிசிடிவி போட்டதை ரிப்பேர் பண்ணல, லேட்டஸ்ட் கேமராக்களை மாற்றலை. இது மாதிரி பிரச்சனைகள் உரிய இடத்துல இப்போ வரக்கூடிய பணத்தை பயன்படுத்தி பண்ணியிருக்கலாம். அரசாங்கமும் இதுக்காக பணத்தை பயன்படுத்துறது தவறே கிடையாது. சொல்லுங்க தமிழ்வேந்தன். ஐயா சார் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவங்க தங்கியிருந்த மருத்துவமனைலாம் சிசிடிவி வேலை செய்யாமல் போயிட்டு இல்ல இங்க பாருங்க, எது சொன்னா நீங்க எதோட நீங்க கனெக்ட் பண்றீங்க. இல்ல தமிழ்வேந்தன், இல்ல இது எப்படி நான் அனுமதி வரேன். ஒரே ஒரு நிமிஷம், இல்ல இந்த ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கேன் சுருக்கமா. மேற்கு மண்டலத்தை தாண்டி தமிழ்நாட்டில் கிராமங்கள் எல்லாத்துலேயும் சிசிடிவி மாட்டியாச்சா? சொல்லுங்க தமிழ்வேந்தன். ஐயா சொன்ன சிசிடிவி ப்ராஜெக்ட் பொது இடங்களுக்கு தான் பொருந்துச்சு, வீடு வீடுக்கு மாட்ட சொல்லி யாருமே இல்ல. நீங்க ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க, இத பத்தி விழிப்புணர்வு சொன்னா அவங்க யாரும் மாற்றலீங்க. சரி ஓகே, அது அவங்களுடைய இது. ஆனா அரசு தன்னுடைய கடமை செய்யணும்னா பொது இடங்கள்ல சிசிடிவி வைத்து நீங்க கண்காணிக்க வேண்டியது தானே. யாரு வேணாம் சார், முதல்ல நீங்க எதுக்கோ நம்ம ஃபண்ட் அலாட் பண்றோம் சார். மக்களுடைய பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, தனியா இருக்கிறவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஏன் அதை பண்ணலன்னு கேள்வி கேட்கறாங்க. இப்ப எங்க ஊர் வில்லேஜ்ல எந்த சந்தில எங்க போலாங்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நகரத்துல தெரியும். அந்தந்த ஊர்ல ஒரு நிமிஷம், அந்தந்த ஊர்ல அக்யூஸ்ட் என்ன செய்யறது, அந்தந்த ஊர்ல இருக்கா, அந்தந்த ஊர்ல தூக்குறாங்க. அந்த பேட்டர்ன் நீங்க பாக்குறீங்கல்ல, சொந்த உள்ள ஊர்ல தான் இருக்காங்க, உள்ளூர்லயே இருக்கிறவங்க தான் இந்த கிரைம் பண்றாங்க. அப்படி உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிரைம் பண்றவங்கள கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க, அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. பகல்ல இந்த பாட்டிமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல போலீஸ் தூக்கலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த ஃபங்க்ஷன்ல யார் யார் இருந்தா நேரா அப்படி ரிவர்ஸ்ல வந்தாங்கன்னா தூக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. சரி சார், அது இத நீங்க சொல்றீங்க, ஒரு ஐடியா சொல்றீங்க. ஆனா முன்னாடி நடந்த சிவகிரி விவகாரத்துல அந்த மாதிரியா நடந்தது இல்லையே. அந்த பேட்டர்னே வேறங்க. பவாரியர்மலை விவகாரத்துல என்ன நடந்தது, அங்க பல்லடத்துல என்ன நடந்தது, திருப்பூர்ல என்ன நடந்தது. பவாரியர்களை தேடி எங்க கிருஷ்ணகிரிக்கெல்லாம் போலீஸ் அனுப்புனாங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து, ஏன்னா எங்க நீங்க எனக்கு சுத்தி சுத்தி பேசுறீங்க, கும்படிப்புட்டி எம்எல்ஏ சுதர்சனத்தை அடிச்சு கொண்டாங்க பவாரியர், போய் பிடிச்சிட்டு வந்தாங்க ஜாங்கின்ட்டு. ஏன்னா நீங்க நாடு லெவலில் பேசுங்க. வந்து ஈரானிய குளிர் வந்தா மேவாட்டு வந்து கேரளாவில் போய் தூக்கினானே, நாமக்கல் வச்சு என்கவுண்டர் பண்ணலையா? போலீஸ் நம்ம கையாலாகாத போலீஸ் சொல்றீங்க, நாமக்கல் வச்சு தூக்குறாங்க. அந்த வார்த்தையை கையாலாகாம யாரும் அந்த வார்த்தை இங்க சொல்லவே இல்ல மிஸ்டர் தமிழ்வேந்தன். போலீஸ் அத வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவ்வளவு நீங்க சொல்றீங்க. எஸ், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மேவாட்டுகளை பிடிக்கலையா நாமக்கல் வச்சு? கேரளா போலீஸ் ஒரு காரை தேடிட்டு இருக்கான். சரி சார், இவ்வளவு நீங்க பண்ணுனீங்கல்ல, இவ்வளவு பண்ணுனீங்கல்ல. ஆனா இந்த கொள்ளையர்களை ஏன் 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகியும் இப்ப வரைக்கும் இந்த கொள்ளை தொடர்ந்து, இந்த பேட்டர்ன்ல கொலை நடந்துகிட்டு இருக்குல்ல, ஏன் தடுக்க முடியல? ஏங்க பல்லடம் சிவகிரி பிடிச்சிட்டாங்க, நிறைய 5 மாசத்துல பிடிச்சிட்டாங்களே. எப்படி சார் உடனே அடுத்த கிரைம் நடக்குதுன்னா, இப்ப இது இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. ஒன்னா அதே மாதிரி பல கும்பல்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வச்சார், அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இங்க முன்னாடி நடந்தது இல்லையா 2022, 23, 24ல இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சரியான தண்டனை இப்ப வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப அந்த கொள்ளை நம்ம பண்ணுனா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற ஒரு தைரியம் இருக்கு. இந்த மித்த சொல்லவே கூடாது. நம்ம நாட்டுடைய சட்டம் விசாரிச்சு தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். ஒரு மர்டர் கேஸ் 5 வருஷத்துல 7 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் கேஸ் நடக்குது. நம்ம இதுக்காக அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னா சொல்லக்கூடாது. அது நம்ம சட்டத்தை சொன்னீங்க. இல்ல மயிலாப்பூர்ல இந்த வயதான தம்பதிகள் விவகாரத்துல கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உடனே டேல புடிச்சோம். நீங்க அக்யூஸ்ட் ரிமாண்ட் பண்றாங்க, கன்விக்ஷன்ங்கிறது வேற. கன்விக்ஷனுக்கு 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. இல்ல நம்ம சொல்லலையே. ஆனா இன்னொரு அது சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட் நீங்க பாருங்களேன், அடுத்தடுத்து நடக்குதுன்னா இங்க முன்னாடியே நீங்க 24 ஹவர்ஸ்ல நீங்க பிடிச்சீங்கல்ல, அவங்கள சரியான ஆதாரங்களோட நீங்க முன்னிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா அடுத்து அந்த கிரைம் பண்றதுக்கு ஒருத்தன் பயப்படுவான்ல. ஏன் அந்த பயத்தை நீங்க கொடுக்கல? ஏங்க இப்ப ஈரானியர்கள் வந்தாங்கன்னா ஈரானியர் இந்த பக்கம் வந்துருவானே, நம்மளுக்கு அங்க அடா போட துப்பாக்கி வச்சுக்கிட்டு திடுறாங்கன்னு அவங்க சொல்ல மாட்டானா? இப்ப மேவாட்டை பிடிச்சாங்களே, மேவாட்டு வருவானா? அது மாதிரி அது மாதிரி மேற்கு மண்டலத்துல எவ்வளவு ஒருத்தனை செஞ்சீங்கன்னா எல்லாரும் பயப்படுவோம்ல, ஐயோ தனியா இருக்கிற போகக்கூடாதுன்னு. அந்த சட்டம் ஒழுங்கு அங்க இல்ல, தோத்து போச்சுங்கிறத விவாதிக்கிறோம். வழக்கறிஞர் நம்ம என்கவுண்டர் ஆதரிச்சு பேச முடியாது. ஐயா தான் பேசுவாரு துப்பாக்கி சொல்றேன். நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரானியர்களுக்கு அந்த அந்த என்கவுண்டர் என்னெல்லாம் ஆதங்கப்பட்டு புலகாங்கிதம் அடைஞ்சீங்களே நீங்க.
இப்போ அடுத்து ஏன் இதுல செய்யலன்னு உடனே நம்ம ஆதரிச்சு பேசக்கூடாதுன்னா அப்ப நீங்க என்ன சார் இது? பெசன்ட் நகர்ல ஒரு செயினா இருக்கா, தரமணில ஒரு செயினா இருக்கா, அதோட கேமரா அப்படியே வாட்ச் பண்ணி போனா நேரா ஏர்போர்ட்ல போய் நிக்குது. ஃளைட்ல உட்கார்ந்திருந்த ஒரு தூக்கிட்டு அந்த அளவுக்கு இங்க மலிவா இருக்கு, சட்டம் ஒழுங்கு இல்ல. ஃளைட்ல போய் அழகா தள்ளிடலாம்னு வந்துட்டாங்க. சொல்றீங்கல்ல 24 hours கூட கிடையாது, 5 hours நாங்க பிடிச்சு நாங்க என்கவுண்டர் பண்றோம்னு நீங்க சொல்றீங்க, பெருமையா சொல்றீங்க. அட்டாக் பண்ண பார்த்தா யாருமே அத வந்து மறுக்கல சார். நீங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான். ஆனா இந்த விவகாரத்துல ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல? நீங்க சிசிடிவி மேல பழிய போட்டு எப்படி சார் தப்பிக்க முடியும்? என்னங்க அது நியாயமா? அது பழியும் போல ஒண்ணும் போலங்க. கொஞ்சம் இல்ல நீங்க அப்ப என்ன சொல்றீங்க? சிசிடிவி வர்றதுக்கு முன்னாடி தனியாவே தமிழ்நாட்டுல யாருமே வாழ்ந்து கிடையாது சார். 24 மணி நேரம் இப்ப மணி வந்து 7:40 ஆகுது. காலையில 7:40க்குள்ள இந்த அக்யூஸ் போலீஸ் பிடிக்கலனா மறுபடியும் டிபேட் கூட்டி வச்சு என்ன கிளிங்க போலீஸ் பிடிப்பாங்கல. என்ன சார் நீங்க என்ன காவல்துறை கையில வச்சிருக்கறவரா சொல்லுங்க. உங்களை நான் எப்படி போலீஸ் பிடிச்சா ஏன் பிடிச்சதுன்னு கேக்குறீங்க? சார் நீங்க எப்படி சார் உறுதியா சொல்றீங்க? அந்த நம்பிக்கை இல்லன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல நகைச்சுவை உணர்வு நியாயமா இருக்கா சார்? நகைச்சுவை உணர்வு நம்ம பாராட்டலாம், அவ்வளவுதான். போலீஸ் பிடிப்பாங்க. இல்ல காவல்துறை சேர்ந்தவரே வந்திருக்காரு சார், நீங்க சொல்லுங்க சார், இது நியாயமா? அந்த கல்யாணம் இதுக்கு வாய்ப்பு இருக்கா? ப்ராபபிலிட்டியாவது இருக்கா? சார் வந்து ஒரு நம்பிக்கையில சொல்றாரு, நம்பிக்கை விட்டு வகையா பேசுறாரு. ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அதாவது காவல்துறை வந்து முதல்ல இது தடுக்கணும், தடுக்கிறதுக்கு உள்ள நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். அதை செய்ய முடியாத காவல்துறை உடனே பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் சொன்னீங்க சார், இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க சுருக்கம். அந்த முதல்ல அந்த 24 10வது மாசத்துல பிடிச்சாங்க இல்லையா, அவங்க அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிறாங்க. அவங்க பேர்ல உள்ள வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இந்த பாக்கியம் ராமசாமி அதுல பிடிச்சவங்க சொல்றாங்க அந்த வழக்கெல்லாம் நாங்க தான் பண்ணாங்கறாங்க. இப்போ இது யார் பண்ணது? இல்ல அதத்தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் சந்தேகத்தை கிளப்புறாரு. நீங்க பிடிச்சவங்கன்னு சொல்றீங்களே, அவங்க உண்மை குற்றவாளியா இல்ல இப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்களே இவங்க உண்மை குற்றவாளியான்னு? அது போக அதுல அந்த மொத்த கேங்கையும் பிடிச்சவர் வந்து ஒரு டிஎஸ்பி, அதே டிஎஸ்பி தான் இந்த கேங்கையும் பிடிச்சிருக்காரு. இப்போ இந்த வழக்குல விசாரணை அதிகாரியா இருந்து அவரை மாத்திட்டாங்க. மாத்தி அவருக்கு பதிலா ஏடிஎஸ்பி விவேகானந்தன் அப்படிங்கிறவர் போட்டிருக்காங்க. அது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னும் வந்து குழந்தைங்களுக்கு அரசு இல்லத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே பாதுகாப்பு, அதை பத்தி நான் அடுத்த ரவுண்ட் உங்ககிட்ட கேட்கிறேன். தமிழ்வேந்தன், பயம் இல்ல, காவல்துறை அதை கொடுக்க தவறிருச்சுங்கிறாங்க. அதுதான் ஒட்டு மொத்தமா எல்லாரும் வலியுறுத்துறது. பயம் இல்லைங்கிறத தாண்டி அதாவது மக்களுக்கு பாதிக்கப்படும் நடவடிக்கை எடுக்க தான் காவல்துறை இருக்கு. எல்லா துறையும் அப்படிதான் இருக்கு. அது போய் பயப்படணும் இருக்கு. இன்னொரு நிகழ்வு ஞாபகப்படுத்திட்டு சாத்தாங்குளம் பேர் அடிச்சு தான் கொள்ளலாம். ஒரு நிமிஷம் இருங்களேன், இன்னொரு நிகழ்வு அடிச்சு கொள்ளலாம். ஒரு நிகழ்வை நான் ஞாபகப்படுத்துறேன். அதுக்கப்புறம் இதே மனநிலையில இருந்தா சொல்லுங்க. தாம்பரத்துல தண்ணி கேன் போட வந்த பசங்க கூட்டு சேர்ந்து ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு பண்றாங்க. அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க. என்ன தெரியுமா பண்றாங்க? அங்க பசங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. போலீஸ்காரர் வந்து அவங்களோட அந்த பசங்களோட பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மக்கள் பார்க்கும் பொழுது ஓஹோ இல்ல இதையெல்லாம் பார்க்கக்கூடியவங்க அப்ப தப்பு பண்ணுனா இது மாதிரி தான் நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க போல, சிரிச்சுக்கிட்டு ஜாலியா கோர்ட்ல இருக்கலாம். இதத்தான் அவங்க சொல்றாங்க, பயமே இல்லைன்னு. நீங்க நினைக்கிறது தப்புங்க. இது சாரே இருக்கு இல்ல. இது இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா இல்லையா? கஸ்டடி எல்லாம் எடுத்து அது வலிக்கையெல்லாம் விழுந்த பிறகு கூட பீரு சோறு வாங்கி கொடுத்து சரி ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் அப்படின்பாங்க. அதே மாதிரி தான் வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. இது யாருக்கும் புதுசு இல்லை. நீங்களே தவறா சித்தரிக்கிற மாதிரி காவல்துறைன்னு நீங்க இல்ல இதுக்கு ஒரே நிமிஷம் தமிழ்வேந்தன் கைகால உடைச்சு இந்த போலீஸ்காரருக்கு பாருங்க. அதுக்கான போலீஸ்காரங்களுக்கு அதுக்கான அதிகாரம்லாம் கிடையாது தமிழ்வேந்தன். சிரிக்கிறாங்க. ஆமா, நீங்க இந்த வீடியோ பார்க்கலையா? நான் எடுத்து காமிக்கவா? கொலை செஞ்சிட்டு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாங்க. அதத்தான் சார், அந்த பயம் இல்ல. அதனால தான் கொலை செஞ்சிட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு கோர்ட்ல நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கீங்களா? ஒரு அது தொலைக்காட்சி பேர்லாம் அவர் சொல்றது நல்ல கருத்து சொல்றாரு. கொலை செஞ்சவனை அடிச்சு அதை வச்சு பேட்டி எடுத்து அவன் போட்டு சார் இது பகுத்தறிவு ஸ்டேட், கல்லூரி பெற்ற ஸ்டேட், மக்கள் மனநிலை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா மாத்திருக்காங்க. அப்ப யாரு சார் இதெல்லாம் தடுக்கணும்? அரசு இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடாதா? யூடியூப் போய் நம்ம என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கேக்குறோம். என்ன சார் இது? எதுக்கு எடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கேட்கணும்னா ஒரு சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை வருதுன்னா சட்ட ஒழுங்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நிறைய இடங்கள்ல தலைவர்களுடைய ஆண்டு விழா எல்லாம் கொண்டாடுறாங்கல்ல, அப்ப என்ன பண்றாங்க? 144 தடை உத்தரவு யாரு பிறப்பிக்கிறா? தமிழக அரசு தான் பிறப்பிக்குது. எதுக்கு?
அங்க எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையாக இதை பண்றாங்கல்ல. அந்த கடமை எல்லாம் அரசுக்கு, தமிழக அரசுக்கு தானே இருக்கு. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க கூடாதா? அப்ப எடுக்காம இருக்கிறாங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. இருங்க, இது நீங்க நீங்க எதிர்கட்சிக்கு நீங்க வேணும் கண்டி பேசுறீங்க. சட்ட ஒழுங்குங்கிறது ஒரு மாஸ் கிரௌடுக்கு கவர்மெண்ட்டுக்கு நடந்ததான். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு மாதிரி அதுதான் நீங்க தவறா ஹேண்டில் பண்ணி துட்டிங்க துப்பாக்கில. அருணா ஜெகதீசன் உங்ககிட்ட தான் கொண்டு வந்து அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சாங்க. அதை நீங்க ஏன் இடத்துல போட்டு வச்சிருக்கீங்க? அந்த போலீஸ்காரருக்கு யாரு பதவி உயர்வு கொடுத்தாங்கறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் நாங்க பாதுகாப்பு கொடுப்போங்கிற உத்தரவை கொடுக்க மாட்டீங்க. உத்தரவாதத்தை ஒரு விசாரணை அதிகாரியா இருந்த ஒரு டிஎஸ்பி பட்டேல் என்ன விஷ்ணுபிரியாவே தற்கொலை செய்ய மறுபடியும் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அப்படியே மடைமாற்றுறதுக்காக அத பாத்தீங்களா இத பாத்தீங்களான்னு சொல்றீங்களே. 4 ஆண்டு காலமாக ஏன் அந்த வழக்கை நீங்க விசாரிக்காம இருக்கீங்க? என்ன காரணம்? ஆணவ கொலைகள் ஏன் இன்னும் அதிகமா இருக்கு? எனக்கு இன்னும் நீதி கிடைக்கலன்னு கௌசல்யா பேசினாங்களா இல்லையா? இவ்வளவு விவகாரம் இருக்கு. இல்ல நீங்க அப்படியே நீங்க மடைமாத்தி கொலை விவகாரத்தை எடுத்தா உடனே அப்படியே அந்த பக்கம் போறீங்கல்ல. மடைமாற்று நிகழ்வு இங்க நடக்காது. நேரம் இல்ல, 2 நிமிஷம் இருக்கு, ஆளுக்கு 1 நிமிஷம் நான் கொடுக்கணும். இல்ல இந்த மடைமாற்று யுக்தி தந்திரம் எல்லாம் மக்களுக்கு புரியும்.